யாருக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு கம்பெனி வாதியார் 4 மணிக்கு பவுடர் போட்டுக்கணும் வந்துக்கிறானே, அவன் வாங்கி போற பணம் சரிக்குமோ என்ன கேஜி ஆவானும். உள்ள வரான், வந்த உடனே என்ன நாடகம்னு கேட்கறான். அந்த தாம்பளை தட்டை கவுத்தி திருப்பி போடுறான். ஓமு போடுறன்னா 4 கிறுக்கு கறக்குறான். 200 ரூபாய் முள்ளிக்கு பத்தி ஆட்டம் வைக்கிறாங்க. எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கணும் போய் படுத்துக்கிறான். அம்மா வாஜார் வரார். 4 மணிக்கு தான் நாங்கள் பூசுற பவுடர்லாம் வாரி பூசிக்கினேன். ஒரு பாட்டு பாடிக்கணும் வரான் பாரு. ஏன் கேட்கறான் அந்த பாட்டு? இப்படித்தான் நான் பாடல்னா கடவுள் புரிந்து அது மாதிரி நான் வரவே மாட்டேன். பாடிட்டுனா கடவுள் புரிந்து வர மாட்டேன். இல்ல உங்க பேருங்க சொல்றேன் பாரு. டேய் பக்கத்துல 4 மணிக்கு வரேன்னு சொல்றேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? எத்தனை? ஆமா எல்லாம் கிராம பொதுமக்களுக்கு தெரியும். அருகாமையில் இருக்கிறது கீழ்புத்தூர் கிராமம். ஹரிச்சந்திரா நாடகத்துல ஐயா தான் பிரகலாதன ஆடுவார். அதானா கதை மாத்திட்டாங்களா? ஹரிச்சந்திராவில இரணி ஆடுவேப்பா. மயான கண்ட தோட்டியா ஆடுவார். எல்லாம் கீழ்புத்தூர்ல பாத்துருப்பீங்க. அந்த ஒரு பாட்டு பாடுவார் பாரு. ஹரிச்சந்திர யார்? சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்தவர், வாய்மையே வெல்லும் என்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்தியவர். சத்தியம் என்ற அழிந்தெழுத்தை காப்பதற்காக நாடு இழந்தாள், நகரம் இழந்தாள், உப்பு சக்தி வரவோடு அனைத்தையும் இழந்து மனைவி மக்களையும் இழந்து சுடலையிலே காவலாக கொண்டார். அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரன நாடகத்துல ஐயா தோட்டியாக ஆடுவார். மயான கண்ட ஆட சொல்லவோ ஐயோ கடவுளே வஜர என்ன வாழ்த்து வாஜர வாழ்த்து என்னை பத்தி நீ தூக்கி பாடுவா? இல்ல சத்தியமா உன் பேரை எடுத்துறேன் வாழ்த்த மாட்டேன்னு இல்லங்க. ஒரு மேல் பதவிக்கு ஆமாங்க. வாழ்க. அந்த ஹரிச்சந்திர நாடகத்துல மனைவி சிந்தலமதி பாத்தியா எடுக்கும் போதே சரி. ஒரு விஷயம் அந்த வாய் போட்டான். முதல் வரியே சரியில்லையா? மனைவி சந்திரமதி பையனை பூரா கடிச்சிடும் லோகிதாசன். இல்லடா எறும்பு கடிச்சிடும். பாம்புடா பாவி. பாம்பு கடிச்சிடும். அந்த 2 விடை பெற்று கொண்டு சுடலைக்கு எடுத்தும் போவா சுடுகாட்டுக்கு எரிக்கிறதுக்கு. அங்க காவலா இவர் இருப்பார். தன் கணவர் என்று தெரியாது. அந்த இடத்துல பாடுவார் பாரு தன் மனைவி என்று பாராம வஜர என்ன வாழ்த்து வஜர சத்தியமா என்ன வாழ்த்து என்ன தூக்கி பாட போறோம் இவரு பாடுற மாதிரி வஜர என்ன வாழ்த்து. அந்த மயான காலத்துல ஒரு பாட்டு பாடுவார் பாரு. சித்திரபதி நாங்க செய்வோம். இல்ல ஆரம்பத்தில் அது மாதிரி தான் இருக்கும். அடி சுந்தலபதி இந்த காட்டிலே சந்தலபதி சோத்தம்மா கடவுளுக்கு பொறுக்குமா இந்த மாதிரி நடப்பேன். தொடர்ந்து நாடக கால வலி எடுத்துக்கு போச்சு. மஞ்சள் காலை கூட மறக்க மாட்டேன். அதனால பக்கத்துல இருக்குதுங்க எல்லாம் கேட்பாங்க. சோத்தம்மா வந்த பாடு இந்த பாட்டு எழுதுனவங்களே இதை கேட்டா செத்துருவாங்கடா. இந்த பாட்டு எழுதுனவங்க யாரு? அதுதான் என்ன வாழ்த்துன்னு வாழ்த்தா நல்லா இருக்கு. போறாம யாரு நான் நட்சத்திர ஆட போறேன்னு உனக்கு போறாம வானாடாடி அடா பாவி அர்த்தத்தையே அனர்த்தமாக்கிறீர்கள்.
இப்படியாடா பாடுவேன் இப்படியாடா நடத்துறான். அப்ப நான் பாடிய பாட்டில் தப்பு இருக்கிறதா? தவறு. என் பாட்டில் புஸ்தம் இருக்கிறதா? என் பாட்டில் பிழை இருக்கிறதா? அங்கே நக்கரா நெற்றிக்கண் திருப்பினும் குற்றமே எந்த நக்கரா நக்கீரா நக்கீரான்னு சொல்றா. நான் பாடின பாட்டுல தப்பு. ஏய் பாஜா நீ தானே திருத்தணும். ஆமா. அப்ப நீ பாடு இதுதான் நீ. அந்த பாட்டு நீ பாடு நீ பாடு ஏய் நீ பாடு